எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. காகத்வஜாய வித்மகே கச்சாஜாய திமிகே தன்னோ மந்த பிரச்சோதயாத். ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் குருமார்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 8/2/2025 சனிக்கிழமை, உத்தராயணம், ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 26ஆம் நாள். இன்றைய திதி ஏகாதசி திதி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய திதி ஏகாதசி. இன்றைய யோகம் மாலை 3:26 வரை வைதிருதி, பின்பு வியாதி பாத யோகம். இன்றைய கரணம் காலை 10:41 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். இந்த நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்றைய நாளுக்கான வழிபாடு முறையை பார்ப்போம். மார்கழி மாதத்தில் வருகின்ற ஏகாதசியை போல மாதம் ஒரு ஏகாதசி வரும். தொடர் ஏகாதசி பூஜையை, விரத முறைகளை அனுசரித்து வந்தால் எல்லா வளமும் நலமும் பெற முடியும். அதுபோல இந்த ஏகாதசி நாளில் பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு அந்த குடும்பத்தில் ஏற்றமும் மகிழ்ச்சியும் அள்ளித்தரும். குறிப்பாக ஏகாதசி திதியை அதிகமாக தனுசு ராசி லக்ன அன்பர்களும், மீன ராசி மீன லக்ன அன்பர்களும் செய்து வரும்பொழுது அவர்களுக்கு உண்டான எல்லா ராசிக்கும் உண்டான பிரச்சனை தீரும். குறிப்பாக இவங்களோட பிரச்சனை தீரும். ஏன்னா இவங்களுக்கு மேக்சிமம் ஏகாதசி திதியில் பிறந்தவங்களா இருந்தாலும் அல்லது வேற திதியில இருக்கிறவங்களுக்கும் இந்த 2 ராசிகளுமே பாதிக்கப்படுகிறது. அந்த கிரகங்கள், அதில் இருக்கின்ற கிரகங்களும் அந்த நாள் பொழுதில் வேலை செய்யாமல் விட்டுவிடும். நன்மைகள் அதிக அளவில் கிடைக்க வேண்டுமெனில் இவ்விருவரும் ஏகாதசி நாள்ல துளசி, தாமரை மலர் கொண்டு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கி வரும் பொழுது அவர்கள் வாழ்வில் மிகுந்த பொருளும் அருளும் கிடைக்க பெறுவார்கள். அதனால இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. அதுக்கு நேர காலம்லாம் கிடையாது. அந்த திதி முழுமையாக இருக்கும். காலை முதல் மாலை வரை எப்போது வேண்டுமானாலும் போகலாம். ஆலயம் சென்று வருவது இந்த நாளுக்கு ஒரு ஏற்ற, ஒரு நல்ல பரிகாரமுள்ள ஒரு அமைப்பு. தனிப்பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை. பொதுவாகவே ஏகாதசி திதி என்று இதை செய்தாலே மிகுந்த நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு முயற்சிகளில் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் வளமும் வல்லமையும், ஒரு போட்டி சமாளித்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. ரிஷப ராசி அன்பர்களே,
இன்றைய நாள் தங்களுக்கு செய்கின்ற வேலைகளில் வெற்றி, சொல்கின்ற செயல்களில் வெற்றி, அனைத்து வகையான விஷயங்களில் வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆனால் லாபம், தந்தை வழி உறவுகள், இந்த இவ்விரு அமைப்புகளிலும் சற்று கவனமுடன் இருந்தால் அந்த வெற்றி மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வெற்றியாக திகழும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நாள் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக திகழ்கிறது. தொழில் அமைப்புகளில் உங்களை மீறி சில செயல்கள் நடக்கும். மனைவி விஷயத்தில் அல்லது பொதுஜன தொடர்பில் பண விஷயத்தில் சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருந்தால் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்கும். கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்கள் வாயில் கதவை தட்டும். ஒரு இன்பச் சுற்றுலா அல்லது ஒரு இறை வழிபாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் ஒரு அனைவராலும் ஆதரவு கரம் கொடுத்து உங்களை மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு திகழ்கிறது. இறை வழிபாட்டில் சென்று பயனடையுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த ஏற்றமிக்க ஒரு நல்ல நாள். புகழ் பெயர் கிடைக்கும் அமைப்பு உங்களுக்கு உள்ளது. அதுபோல தாய் வழி அல்லது தந்தை வழி நெருங்கிய உறவினரால் சற்று பாதிப்பு தெரிகிறது. கவனமுடன் இருந்தால் நல்லது. அல்லது பணி செய்யும் இடங்களில் வார்த்தை ஜாலங்களை காட்டாமல் வேலையை மட்டும் பார்த்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள், புகழ் உண்டாகும். கன்னி ராசி அன்பர்களே, மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செயலை செய்து அதன் மூலமாக சாதனையை அடைந்த ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். வரவேண்டிய அனைத்து விதமான செல்வங்களும் தங்களை வந்து சேர்ந்து அடையும். கன்னிராசி என்பர்கள் ஒளிப்படத்துறை, வண்ணத்திரை அல்லது சின்னத்திரை, சிறு ஆன்லைனில் ஏதாவது பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஏற்றமிக்க ஒரு நல்ல நாள். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாக இருந்து ராகும் இருப்பதனால் டிஜிட்டல் மீடியாவில் நீங்கள் ஒரு விஷயத்தை ரவுண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக அதில் பயணிச்சிங்கன்னா வெற்றி சாதனை உண்டு. நீங்கள் எங்கு இருக்கீர்கள் என்று தெரியாமல் இருந்தவர்களெல்லாம் நீங்கள் தான் அதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். பணம் பொருள் புகழ் உங்களை தேடி வருகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்றமும் வாய்ப்பும் அதிக அளவில் கிடைக்க போகிறது. கல்வி கேள்வி சிறப்பு, அதுபோல குடும்பம், மனைவி, குழந்தைகள் நலன் அனைத்தும் சிறப்பாக உள்ளது. சகோதர உறவு மட்டும் சிறிது கவனம் செலுத்தி பார்க்கவும். அதுபோல சித்தப்பா அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஒரு உற்சாகம் இருக்கிறத ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய சொல் குழந்தைகள் அனைத்தும் உங்களுக்கு எதிராக என்று செயல்படும். ஆனால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. வார்த்தையில் கவனமாக இருங்கள், வேலையில் கவனமாக இருங்கள். இன்றைய நாள் அனைத்து விஷயமும் உங்களுக்கு ஆதரவாக உள்ளது. ஆதரவாகவும் ஆதாயத்தோடும் உள்ளது. எல்லாம் சொல்லுவாங்க ஒரு ஆதாயம் உண்டு உங்களுக்குன்னா அது இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேரும். சுமூகமான முடிவுகளை எட்டுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, சற்று காலையில் மனசஞ்சலத்தோடு இருக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மதியத்திற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஏற்றம், பொலிவு,
தேக ஆரோக்கியம், ஜெயம் அத்தனையும் இன்று உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. குலதெய்வத்திற்கு செல்லாமல் இருந்தால் சென்று வாருங்கள். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகவும் அமைதி காக்க வேண்டிய ஒரு நாளாக திகழ்கிறது. சகோதர வழி அல்லது விரயம் ஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்தான பலங்களின் பலனாக நீங்கள் ஒரு சாந்தமா மாறிடுவீங்க, ஒரு அமைதியா ஆயிடுவீங்க. அந்த அமைப்பு தென்படுவதால் சற்று கவனமுடன் இருப்பது மிக மிக நல்லது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பெரும் தொகை அல்லது பெரும் வருமானம் ஒரு கேட்ட இடத்தில் ஒரு குறைந்த வட்டியில் ஒரு பணம் அதுபோல கிடைத்து கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அம்சமுள்ள ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. வருகின்ற பணத்தையும் பொருளையும் வைத்துக்கொண்டு திறமையான செயல்பட்டு கடன்களை அடைத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மாணவ மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது. அனைவரின் ஆதரவுடனும் நீங்கள் மீண்டும் ஜெயிச்சு வருவதற்கான வாய்ப்புகள் இன்று தெரிகிறது. கவனமுடன் செயல்பட்டால் நன்மை அதிகம். மீன ராசி அன்பர்களே, எப்பொழுதும் யார் பேச்சையும் கேட்காமல் தன் முடிவோடு இருந்து செய்கின்ற அத்தனை செயல்களும் வெற்றி பெற்றதாக நினைத்து கொண்டு இன்றைய நாள் நீங்கள் விரைத்தை செய்து விடாமல் இருப்பது நல்லது. தொழிலமைப்பு இன்று நன்றாக இல்லை. உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் சற்று தாமதமாகத்தான் வரும். படிப்பில் கவனம் இல்லாமல் இருப்பது போன்று தோன்றும். பிடிவாத குணங்கள் மேலோங்கும். பிடிவாதங்களை விடுத்து தெய்வீக வழிபாட்டில் ஈடுபட்டு வெற்றி அடையுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.